வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சித்தர்காடு என்னும் கிராமத்தில் இருக்கக்கூடிய தாத்தீரீஸ்வரர் சிவன் கோயிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நிறைய நெல்லி மரங்கள் இருந்ததுனால இந்த ஏரியாவுக்கு நெல்லி புதுர்காடுன்ற பேரும் இருக்கான். இந்த கோயிலோட தல விருட்சம் பார்த்திங்கன்னா நெல்லி மரங்கள் தான். இதில் தாத்ரி என்னன்னா நெல்லின்ற பொருளாம். ஸோ இந்த கோயிலுக்கு தாத்திரீஸ்வரரும் தாயார் பூங்குடிலியாக காட்சி அளிக்கிறார். இந்த கோவில் பார்த்திங்கன்னா 800 வருஷம் பழமையான கோவில். இந்த கோவிலை மதுரையை ஆண்ட சுந்தர பாண்டியன் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா நந்திக்கு மூக்கணாங்கயிறு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோவிலில் திருமண தடைகள்லாம் இருந்ததுன்னா இங்கே சுவாமி கும்பிட்டுட்டு அதுக்கு உண்டான பரிகாரம் செஞ்சால் கண்டிப்பாக திருமண தடைகள் நீங்குமா. சுவாதி நட்சத்திரக்காரங்க வணங்கக்கூடிய கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று. இந்த கோவிலோட டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் இருக்கும். ஸோ நாங்களே கரெக்டாக பார்த்திங்கன்னா 9:55க்கு தான் போயிருந்தோம். கரெக்டாக கோவில் நட சாத்த போகிறாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா 5 to 7 இந்த டைமிங்கில் மட்டும்தான் இந்த கோவில் திறந்துருக்கும். இந்த கோவிலுக்கு உண்டான பரிகாரம் பார்த்திங்கன்னா நெல்லிச்சாறு, நெல்லிப்பொடி, ஸோ இது மூலியமாகவும் பாலபிஷேகம் செய்யறதாலையும், அதுக்கப்புறம் அம்பாளுக்கு பார்த்திங்கன்னா பச்சை கலர் வஸ்திரம் கொடுக்குற மாதிரியும், நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் நம்மளுடைய திருமண தடைகள்லாம் நிவர்த்தி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. படுக்கை ஜடாமுடி சித்தர், பிராண தீபிகா சித்தர், இவங்க 2 சித்தர்களும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு நெல்லி மரத்துக்கு அடியில் இருந்து தான் தவம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அடியில் மண்ணுக்கு அடியிலேருந்து ஒரு சிவலிங்கத்தை எடுத்து அதை இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சுவாமிக்கு பெயர் வச்சதை தான் பார்த்திங்கன்னா நெல்லியப்பர் சொல்லி அவங்க சுவாமிக்கு பெயர் சூட்டியிருந்தாங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா சிவன் கோயிலில் நிறைய இந்த நாகலிங்க பூ சொல்லி இருக்கும். ஸோ அதை சுவாமிக்கு பறித்து நம்ம சுவாமிக்கு தான் வைக்க முடியும். அதே மாதிரி இந்த கோயிலையும் நாங்கள் பார்த்துருந்தோம், நாகலிங்க பூ இருந்தது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த நாகலிங்க பூ. அது ஒரு நாகம் மாதிரி கொடை மாதிரி இருக்கும். அந்த பூ அழகாக இருக்கும். ஸோ அதை சிவனுக்கு சாத்துவாங்க. நாங்கள் போயிருந்த டைமில் ரொம்ப காலியாக இருந்தது. கூட்டம் அந்தளவுக்குலாம் யாருமே இல்லை. ஒரு 4-5 பேர் தான் இருந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் சுவாமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டோம். தரிசனம் பண்ணிவிட்டு சுவாமியை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்தோம். இங்கே பார்த்திங்கன்னா ஆதிசங்கரர், சரஸ்வதி, லக்ஷ்மி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒரு சன்னதி வச்சுருந்தாங்க. கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். எந்த விதமான சத்தம் எதுவுமே இல்லை. ஸோ நாங்கள் போயிருந்த டைம்லேயும் ரொம்ப காலியாக இருந்தது. ஆனால் நான் சொன்ன மாதிரி நட சாத்துற டைம் ஆகிடுச்சு. அதனால் மேபி கூட நாங்கள் யாரையும் பார்க்கல. ஃபுல்லாக கோயில் ரொம்ப பெருசு. நிறைய நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. இந்த வீடியோலேயே 3 கோபுரம் நல்லா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது. ஸோ ரொம்ப அமைதியாக இருந்தது. ஃப்ரீயாக சுவாமியை பார்த்தோம், நல்லா தரிசனம் பண்ணியிருந்தோம். எனக்கு இந்த கோயிலுக்கு ரொம்ப நாளாக போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஸோ நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா அன்றைக்கி என்னோடய பர்த்டே அன்றைக்கி தான் அந்த கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஸோ என்னோடய கடவுளோட சிவபெருமானோட பிளேசிங்ஸும் எனக்கு கண்டிப்பாக கிடச்சிருந்தது. ஃப்ரெண்ட்லேயே கொடிமரம் இருக்குது. ஸோ நான் சொல்லியிருந்த நந்தி இந்த நந்தி தான் சிவனுக்கு நேராக இருப்பார். இவருக்கு தான் பார்த்திங்கன்னா மூக்கணாங்கயிறு இருக்காது. அதை நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும். உங்களுக்கும் எப்போயாவது டைம் இருந்துச்சு ஒரு சிவன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் இந்த கோயிலை நோட் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாய.